குட் பேட் அக்லி டீம் வராங்களாம். ஆக்சுவலி உண்மை நான் கிரியேட்டரா பல நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். இன்னைக்கு பிக்சர் வந்து மேலே வந்தா, ஆனா அவளை அனுப்பிச்சு விட்டோம். சிண்டுலாம் போட்டு வெள்ளை பூலாம் வச்சுட்டு வந்தா. ஆனா அப்ப பார்க்க முடியல. இப்ப பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்களே கேமரா லென்ஸு லைட்லாம் செட்டப் பண்ணி ஃபஸ்ட் டைம் இல்லை முன்னாடி பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு மேட்ரு வந்து நம்ம எப்போவுமே டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சரி அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தீப் சொன்னதுனால நாங்களே ரெஃபரன்ஸ் பயப்பட காட்டியிருக்கோம். அது யாராலும் நான் நினைக்கிற மாதிரி பண்ண முடியல. சரி நம்மளே அதை ட்ரை பண்ணுவோம், கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து காலையிலே போயிட்டு லென்ஸு லைட்லாம் நின்று எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ உட்காந்து நாங்களே என்ன மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஆக்சுவலி உண்மை நான் கிரியேட்டராக பல நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். குட் ஜாப். ஆமாம் அது போஸ்ட்ல எல்லாம் பார்த்தாலே தெரியுமே. தீப்ஸ் இன்ஸ்டா இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் அப்டேட்ஸ் தான். நியூ ட்ரெண்ட், அப் டு டேட்ஸ் எல்லாமே. ஸ்பாட் எடிட். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ எறும்புண்டு. எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல இந்த எறும்புலாம். அதுவும் எஸ் 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 சொல்லுங்க. இல்லையே அமேசான் போயிட்டு தான் ஷேர் எடுத்து கொடுத்தேன். பார்க்க கைஸ், தீப்ஸ்க்கு வந்து அமேசான் வந்து கனா படிக்கிறப்போ வந்து ஒரு பேக், பிங்க் கலர் பேக் வாங்கிச்சு. அதோட லிங்க் தான் இன்னைக்கு எடுக்க ட்ரை பண்ணோம். பட் அதை கிளிக் பண்ணால் வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகுது. மேட்ரு என்னன்னா அதை அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஸ் வச்சுட்டு. ஏன்னா இப்போ அந்த பேக் நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்ம ஒரு ரிவ்யூ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிவ்யூ அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து பிராண்ட்லேருந்தே இந்த லிங்க்குக்கு வேற ஃபோட்டோ மாற்றிட்டாங்கன்னா அப்போ வந்து பார்க்குறவங்க புது ஃபோட்டோவை பார்த்துட்டு இதுக்கு தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, இதுக்கு தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்களா. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரில. அம்மா நம்ம என்ன பேசிட்டு தான் எறும்பு இங்கே பாருங்களேன். இந்த எறும்பு ஆகுனா வந்து இது எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஐயோ தீப்ஸ் இது பார்த்தாலே அவளுக்கு ஊற ஆரம்பிச்சிடும் மாதிரி. பட் என்ன மேட்டர்னா இதில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்ற எத்தனைக்கு இது எண்ணெய் தான். எண்ணெயில் ஏன் இவ்வளோ எறும்பு வருதுன்னு தெரியல. நான் போய் ஸ்ப்ரே அடிச்சிருவேன். பட் ஆனால் சமைக்க வேண்டியது இருக்குது. அந்த ஸ்மெல் வருன்றதுனால ஸ்ப்ரே அடிக்காமல் இருக்கேன். சரி ஓகே, நான் போயிட்டு டீ போட்டு கூட எதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சு. மத்தியானம் தான் நல்லா சாப்பிட்டோம், மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம். பட் ஸ்டில் ஏன்னா காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு. பட் எதுவும் இல்லை. பட் ஆனால் வீட்டில் வந்துட்டு இவன் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்கான். ஸோ அவனை லைட்டாக ஒரு டோஸ்ட் மாதிரி போட்டு சாப்பிட்லான்னு யோசிச்சேன். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக அந்த பட்டரை வந்து பெரிய பேக்கெட் வரும், அதுலேருந்து போட்டு எடுத்து திரும்பி அதை பத்திரமா வச்சு யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு மாதிரி மெனக்கிட்ட வேலை வேணும். ஆனால் இப்போ எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டர் பேக்கெட்ஸ்லாம் கிடைக்குது. வெரி லேட் டு தி அப்டேட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது காலங்காலமாக கடிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இது இப்போ தான் தெரியுது. நான் என்ன பண்ணுவேன், பட்டர் அதிகமாகிடும்ன்றதுனால இந்த பட்டர் இருக்குல்ல, இது வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிப்பேன். ஸோ தட் வந்துட்டு வேணுன்ற அளவு போட்டுக்கலாம், எக்ஸஸ் ஆகாதுன்ட்டு. மூளை உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரா அதெல்லாம் சொல்லி காமிக்கிறாரு. பட் இட்ஸ் ஓகே. நான் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு குட்டி கத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேய்ச்சி இப்படி தேய்ச்சிக்கலாம். எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் செலவு பண்ணிட்டு. ஓகே, தலைவன் பொங்கிய வந்துட்டான். பொங்கலோ மக்கா டீ இப்படி இருக்கணும். ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அது எப்போவுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு பிரெட் வந்து கொஞ்சம் முன்னப்பில் தான் வரும். அடுத்தது வந்து கரெக்டாக டக்குன்னு சூடாயிரும். இந்த டீயுமே பக்காவாக இருக்குது. இன்னொன்று இந்த டீ இப்போ புதுசாக ஒரு டீ தூள்வாங்க. எனக்கு அது சுத்தமாக புரியல. ஒரு மாதிரி கலராகவும் நல்லா இல்லை, டேஸ்ட்டாகவும் கம்மியாக இருக்குது. அதனால நான் 2 வாங்கி தொலைஞ்சிட்டேன். சின்னதாக இருக்கே பேக்கெட்டு, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு காலி பண்ணுவோம். என்ன பண்ணுறது பாருங்களேன். நானோ பெரிய வந்துட்டு இதோட ஜாம்பவம் மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நான் பாட்டு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சாப்பிட்டு தீப்ஸே எத்தனை பிரெட்டு? 2 ஸ்லைஸ் போதுமா? இதை இப்படி எடுத்து இதில் இப்படி தடவும். ஓகே, நீங்கள் இப்போ யோசிக்கலாம் யாரும் நம்ம பைத்தியக்காரன் டீயும் போட்டு பிரெட்டில் நியூட்ரலாக தடவுறாங்க. அது எனக்கு இல்லை ஆக்சுவலாக. தீப்ஸ் இந்தாங்க. வெல்கம். எனக்கு இந்த பிரெட்டு போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். டீ போட்டேன், பிரெட்டு மட்டும் போடணும். அக்கா டீ கரெக்டான சூட்டில் இருக்கிறது. பட்டர் பிஸ்கட்டை தொட்டு முக்கி சாப்பிட்டு அப்புறமா பிரெட் சாப்பிட்றேன். அக்கா ஆல்ரெடி பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஓகே, நான் போய் டீ சாப்பிட்டேன். பாய். A few moments later. கைஸ், இன்னைக்கு பிக்சர் வந்து மேலே வந்தா, ஆனால் அவளை அனுப்பிச்சு விட்டோம். ஒரு ஒர்க் இருக்கு, அப்புறமா வாங்க திடீர்னு போயிட்டா. அப்போ க்யூட்டாக சிண்டுலாம் போட்டு வெள்ளை பூலாம் வச்சுட்டு வந்தா. ஆனால் அப்போ பார்க்க முடியல. இப்போ பாருங்களேன். கியூட். என்னடி பொண்ணா மாறாதடி. நான் கூட அது ரப்பர் பேண்டோ ஏதோ நினைச்சேன். பூ வச்சிருக்காங்க நிஜமாலுமே தலையில. எங்க இந்த பூ யார் வச்சு விட்டா? அம்மா வச்சு விட்டாங்களா? அம்மா வச்சு விட்டாங்களோ? என்ன அம்மாட்ட கொடுத்துரு. வாங்கிக்கோ.
தேங்க்யூ. நீ எதுக்கு தேங்க்யூ சொல்ற? நாங்க தானே தேங்க்யூ. சாவியத்தை எங்கன்னா மறைச்சு வச்சிடாத. லாலு சொல்லிடலாம். ஓய் புஷ்கம். பிச்சு ராஜா இங்க. ரெண்டு வாட்டி மொக்கம் வேண்டாம். வரதுக்குள்ள எப்படியாச்சும் காருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு கார் அமைதியாக தரகிற அதுக்குள்ளே பின்னாடி வந்து நிற்கிறான். மொக்க 2 வாட்டி மொக்கம் வேண்டாம். பிச்சு கிட்ட இருந்து அவ இருக்காளான்னு பார்த்து ரிவர்ஸ் எடுறா. பிச்சு இங்க வா. ஹாய் சொல்லு. லவ் யூ சொல்லு. லவ் யூ. பிச்சு பாய் பாய். ஹாய். கைஸ் ரீசெண்டாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தப்போ இஷா போயிருந்தோம். நம்ம தீப்ஸோட செப்பல் காணாமல் போயிடுச்சு. அது இத்தனைக்கும் ஓரமாக தான் கழட்டி போட்டு போனோம் ஸ்டாண்டில், அப்பயும் காணாமல் போயிடுச்சு. தீப்ஸோட ஃபேவரட் செப்பல் வராது. ஹெச்எஸ் செப்பல். ஐயோ இது என் மினி விளாக்ல இருக்கு. நான் மினி விளாக் போஸ்ட் பண்ணுறதுக்கு நீ சொல்ற. பரவாயில்ல பாருங்க, அதுக்குள்ளேயே போஸ்ட் பண்ணிடுங்க. மினி விளாக் எடுத்துருக்கேன். அன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போனப்போ நாங்கள் விளாக் எடுக்கல, ஆனால் தீப்ஸ் மினி விளாக் எடுத்தோம். The next day. Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எங்க போறோம் இப்போ? எங்க போறோம் நீங்க சொல்லுங்க. எங்க போறோம்? எத்திராஜ் காலேஜ் போறோம். ஏடா எடுத்தோனே எக்ஸைட்மென்ட்ல எங்க போறது வளையுது. எக்ஸைட்மென்ட் இல்ல நான் சொல்றேன். ஏன் எக்ஸைட்மென்ட் இல்ல? எக்ஸைட்மென்ட் இருக்குமா? ரொம்பவே இருக்கு எனக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஏன் வளர்ற? எத்திராஜ் காலேஜ் போவா. நல்லா கத்துவாங்க. நான் ஏதோ 3 தடவை எத்திராஜ் காலேஜ் போயிருக்கேன். என்ன ரெஸ்பான்ஸ் நினைக்கிறீங்க? சும்மா அங்க வந்துட்டு மைக் எவன கொஞ்சம் தூக்கி வைக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க வைபா. யாரு தெரியுதோ இல்லையா கத்திட்டு இருப்பாங்க. இவனா கேட்டா தெரியாது. கத்து சும்மா கத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எத்திராஜ் காலேஜ்ல ஒரு கல்ச்சுரல் ஈவென்ட் நடக்குது. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே போலாம், போயிட்டு வரலாம். டக்குன்னு சரி ஓகே 2 பேர் போலான்னு சொல்லி பிளான் போட்டு கிளம்பிட்டோம். ஆன் த வேல இருக்கோம். போயிட்டு இன்கேஸ் எத்திராஜ் காலேஜ்ல படிக்கிறவங்க யாருன்னா நீங்க இதை பாக்குறீங்கன்னா, இன்கேஸ் எத்திராஜ் காலேஜ்ல படிக்கிற யாருன்னா பாக்குறீங்கன்னா நாங்க வந்து உங்க காலேஜுக்கு வரோம். we are so excited to see you all. நீங்களும் எக்ஸைட்டடா இருப்பீங்க அப்படின்னு ஒரு சுட்டு நம்புறோம். சோ பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. வடிவேல் படத்துல மேஜிக் பண்ணு சொல்லி நின்னுட்டு இருப்பான் ஸ்டேஜ்ல. எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அந்த ஒரு இது இருக்கு. சரி ஓகே, ஈவெண்ட்டுக்கு போனாலும் அது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ஈவெண்ட்டுக்கு போனா என்ன பேசுறதுன்னே தெரியாது. எடுத்தோன்னே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அந்த கேள்வி 10 பேர் கேட்டிருப்பான். ஆமா அதே கேள்விதான் எல்லாரும் கேட்கறாங்க. வழியே இல்ல. சாப்பிட்டீங்களா? அவன் மனசு நினைப்பான் நான் சாப்பிட்டேன்னு போடவா சாப்பா நீங்க வாங்கி தர போய் நினைப்பான். இருந்தாலும் ஒரு கேள்வி இல்ல. ஹைலைட் என்னன்னா நமக்கு முன்னாடி பின்னாடி யார் யார் தெரியுமா வராங்க? நமக்கு முன்னாடி குட் பேட் அக்லி டீம் வராங்களாம். டைரக்டரும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டரும் வராங்களாம். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஸ்லாட்ல வந்து சுழல் 2ல கதிர் அவர் வராராம் ஹீரோ. சோ யோசிப்பார் இவங்க 2 பேர் இவ்வளவு பேர் 2 பெரிய பேருக்கு நடுவுல நம்ம 2 பேர் போறோம். அங்க இது பேசணுமா? சொல்லுவேன் அவரு எனக்கு அங்க பேசுறது கூட பிரச்சனை இல்லடா. அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளால பேச கூட பேசுவோம். கதிர் சார்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. சார் டிகிரி படத்துல சமையல் அடிச்சிருந்தீங்க, என்ன பாதியில செத்து போயிட்டீங்க அப்படின்னு. சாக மாட்டார்ல இதுல? தெரியல எனக்கு. சாக மாட்டார் உயிரோட தான் வருவாரு. ஆமா லாஸ்ட்ல அந்த கட்டு போட்டு இருப்பாரு. ஆமா கழுத்துல குத்துவாங்கன்னு தெரிஞ்சே திரும்பி பார்ப்பாரு. கேஷுவலா கார்ல டேனியல் பாலாஜி குத்திட்டு போயிருவாரு. ஓகே நாங்க போயிட்டு இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்றது பார்ப்போம். எக்ஸைட்டடா இருக்கும் எல்லாருமே பார்க்க. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் சார் அங்க இருந்தாரு அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். டீசர்ல அஜித் வாயில ஒண்ணு வைப்பாரு. என்ன நான் கேட்டே மேபி நான் பார்த்து அவர் பேசினாருன்னா கேள்வி நான் கேட்டேன். என்ன சார் கன்ஃபார்ம் கேப்பியா நீ? நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. ரெகக்னைஸ் பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியல, டவுட் தான். ஆனா பார்த்தா கேப்பியான்றதா? பார்த்தா கேட்போம். சூப்பர் பார்க்கலாம். See you guys there. டாடா. Hi, hello, welcome to Kenya. Thank you. First of all, thank you so much for inviting me. The same energy. ரெண்டு வாட்டி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பரா கண்டிப்பாக கேட்க சொன்னேன். ஸோ தேங்க்யூ. இதுக்குள்ள நாங்கள் 2 வாட்டி வந்திருக்கோம். கனா அப்போ வந்திருந்தோம். ஸோ சேம் எனர்ஜி. பட் என்ன இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். பசங்க தான் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு ஷாக்க பரவாயில்ல. எத்திராஜ் ஸ்கூல்ல பசங்களை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு. ஹோப் நீங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்டை பிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாண்டுருக்காரு. ஸோ தேங்க்யூ. அந்த
பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா vlogs பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷார்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் vlog போடலை, ஒரு 2 months vlog போடல சில பல காரணங்களால. பட் ஆனால் இப்போ திரும்பியும் vlog போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே மறக்காம பாருங்க. ரீசெண்டாக நம்ம பாருங்க வெயிட் போயிட்டு வந்தோம் ரீசெண்டா. ஸோ மறக்காம பார்த்து அதுக்கான சப்போர்ட் பண்ணிட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வெயிட் போயிடுவோம். ஸ்பான்சர் பண்ண இல்லையா? காசு இல்லையா? எங்கிட்ட தான் கண்டிப்பா எல்லாரையும் கொடுப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோ பண்ணிட்டேன். ஓகே. என்ன இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா டான்ஸ் வீடியோ போட்டான் பாத்தீங்களா இல்லையா? இப்படிதான் ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் போட்டுட்டு இருந்தானே. அது மட்டும் ஆடுறா பாட்டு போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பெரிய அப்ளாஸ் எனக்காக இந்த ஈவெண்ட் நடந்த எல்லாருமே கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயம் கிடையாது. காலேஜில் ஸோ என்ஜாய் பண்ணுங்க. நிறைய யோசிக்காதீங்க. ஹாப்பியாக அவ்வளோ. A few inches later. Guys, காலேஜை விட்டு வெளில வந்த சூட்டோட சூடா டீ குடிக்கலாம்னு இருக்கோம். நான் வந்து இதை பதிவு பண்றோம். ரியலி தேங்க்யூ ஸோ மச் சித்திராஜ். இலுமினாட்டி அவங்க ஈவெண்ட்க்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணது நிஜமாலுமே சம வைப்பு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க மெயினாக ஒரு வீடியோ போட்டீங்க, அது நிஜமாலுமே எனக்கு டக்கு நிறைய விஷயத்த வந்து எனக்கு ரீகால் பண்ணுச்சு. அண்ட் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், நான் இன்னும் எதுக்காக கண்டினியூ பண்ணணுன்றதுக்கான எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஃபீல் கூஸ் பம்ஸ் வராது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மூமெண்ட். நீங்க வரலன்னா அது கிடைச்சிருக்காது, நீங்க கொடுக்கலன்னா அது கிடைச்சிருக்காது. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க பண்ணீங்க. நான் இருந்து இன்னும் வெளியே வரலாம். ஓகே, ஏவி ஒன்று போட்டாங்க கிட்ட. நல்லா இருந்துச்சு. ஏதோ ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம புகழ்ந்து பேசுவாங்கல்ல டீச்சர் எல்லாரும், அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன மேட்டர்னா, நானும் சரி இவனா சரி நாங்கள் எல்லாருமே வந்து ஏனோ தானோ இல்லை யாரோட சப்போர்ட்னாலேயோ, அது தப்புன்னா நான் சொல்ல, நான் யாரையும் எதையும் ஜட்ஜ்லாம் பண்ணல. நான் எங்களோட சிச்சுவேஷன் சொல்கிறேன். நாங்கள் வந்தது வந்துட்டு படிப்படியாக இந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ராப்பகலாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரே ரீசனால தான் இங்கே இருக்கோம். நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கான பொசிஷன் நமக்கு கிடைக்கும்ன்றது. நாங்கள் எல்லாருமே அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் அந்த ஸ்டேஜ் எங்களுக்கு நாங்கள் டிசர்விங் ஸ்டேஜாக இருக்குது. நாங்கள் அங்கே போய் நின்று இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி வந்தோன்றது அவங்களால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பக்காவாக ஒரு ரீகால் மாதிரி எங்களுக்கு கொடுத்தது வந்து நிஜமாலுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டபிள் திங். ஏன்னா அதுதான் அவன் சொல்லவும் வரான், அதான் நானும் சொல்ல வரேன். அகைன் சொல்கிறேன், நாங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்காக ஓடிட்டு இருக்கோம், இன்னும் எதுக்காகலாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவ் வந்து கிடைச்சி அது எப்போ ரிமைண்ட் பண்ணி விட்டுச்சு. அகைன் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சொல்லிட்டு இருந்திருப்போம், போகிறோம் என்ன ஆக போகுது அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். நான்லாம் மதியம் சாப்பிட்டு தயிர் சாதம் ஒரு மாதிரி வயிறு கிடக்க ஆரம்பிச்சு. அங்கே என்னால் இருக்க முடியல. டீ காஃபியும் கொடுக்குறாங்க, குடிங்க இல்லை வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸ்டேஜுக்கு போன உடனே எல்லாம் ஆஃப், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மந்தமா இருந்தாங்க எல்லாரும், சாப்பிடல போல. அதுக்கப்புறம் அந்த ஏவி அந்த மேட்டர்லாம் போடும்போது நம்மளும் அந்த வைப்புக்கு போயிட்டோம். மொத்தம் அப்படியே பேசிட்டு இருந்திருப்போம் ஃபுல்லா. தேங்க்யூ ஸோ மச் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. நான் இதை பேசுகிற விஷயத்தில் நிறைய விஷயம் இருக்குது. நான் ரியலாக சொல்கிறேன், இந்த ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டில் எங்களை மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டில் எங்களை நீங்கள் ரிமைண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். மனசார ரொம்ப தேங்க்ஸ். அது மனசார ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கான ஏமாற்றம் எனக்கும் இருக்காதுன்றதை சொல்கிறேன். ஆக்சுவலி அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற பசங்க கூட நம்மளை பார்த்துட்டு வந்து என்னடா பண்ணிட்டான் பெரியவன அப்படின்ற மாதிரி லுக் விட்டாங்க எல்லாருமே. நான் ஒருத்தனை கூட சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் லுக் விட்டாங்க. சில பசங்க பேசினாங்க, ஹாய் சொன்னாங்க, ஓகே. பட் அது அது அவங்களே அப்படி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. பட் ஆனால் அது வந்துட்டு என்ன சொல்றது, அதையுமே சில இடத்துல நம்ம மாற்றிக்கணும், மாற்றினா இன்னுமே நல்லா இருக்கும்ன்ற. ஏன்னா அது பொண்ணுங்க பசங்க அப்படின்னு நான் பேசல. நார்மலாகவே வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அப்படி பார்க்குற மாதிரி பையன் இவனா யாரும் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நமக்கு அது சில பேர் அப்படி வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் போகும்போது வீடியோ எடுத்து சாங் போடுறது அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஓகே, பட் அது அவனோட விருப்பம் தானே. அதுதான் மேட்ரு. இவன் சொல்ல வர மேட்ரு ஆனா பசங்களாவும் இருக்கட்டும் பொண்ணுங்களாவும் இருக்கட்டும், அவங்களோட ஒப்பீனியன் ஆக்சுவலா இவங்களை ஏன் கூப்பிட்டாங்க வச்சாங்கன்றது பேசுறது. பட் அது வந்து ஒரு பப்ளிக்கா அதை வந்து எமோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கிறோம்ல, அந்த பர்சனா அங்க ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அங்க நிக்கிறாங்க. அது என்ன மாதிரி டேலண்டா வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தினால நிக்கிறாங்க. அதுக்காக அங்க இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம அந்த விஷயத்த நம்ம மதிக்கணும். யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் இல்லை எவ்வளவு சின்ன ஆளா இருக்கட்டும் அப்படின்ற கணக்கே இல்லாம அவங்க ஒரு விஷயத்த பண்ணதுக்காக ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு, அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. அதனால அந்த ஸ்டேஜுக்கும் அந்த ஸ்டேஜ்ல நிக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா மனுஷங்களுக்கும் அவங்க பண்ற விஷயத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸ்டில் ஓகே, இது நாங்க யாருக்காகவும் பேசல, எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல.
இருந்தாலுமே நான் சொல்றேன், நான் நிறைய ஈவெண்ட்டுக்குலாம் பார்க்கும்போது சில பேர் மூஞ்சில ஒரு மாதிரி பார்ப்பாங்க, யாரு அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆக முடிச்சிடும். நம்ம அப்படி எதுவும் பண்ணலையோ இல்லை பெருசாக எதுவும் பண்ணணுமோ இன்னும் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ரஜினி கேட்பாரு யாரு அந்த மாதிரி அவங்களுக்கு சில பேர் ரியாக்ஷன்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புரியுது. இப்போ நாங்களே காலேஜ் படிக்கும்போது யாராச்சும் வந்தாலும் கலாய்ப்போம், யாராக இருந்தாலும் சரி கலாய்க்க தான் செய்வோம். பட் ஆனால் அது அதான் என்ன சொல்ல இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில். நம்ம என்னன்னா இப்போ எங்களை மாதிரி இப்போ நான் எங்கள் 2 பேருமே எடுத்துக்கோங்களேன். நாங்களாம் இப்போ தான் ஒரு ஸ்டேஜ் வளர்கிற ஸ்டேஜில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கூட இல்லை, இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் யாருன்னா வந்து அவ்வளோ பேர் மத்தியில் சில பேர் அந்த மாதிரி பண்ணுறது மேபி டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. நம்ம யாரையுமே அவன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்க யாரையும் டிமோட்டிவேட் பண்ணுவான். நீங்கள் மோட்டிவேட் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ்னாலையோ, அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற விஷயத்தை தான் கன்வே பண்ண வரோம். பட் மோரோவர் இட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ஒப்பீனியன் தான். நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எடுத்துக்கணும். ஜஸ்ட் ஒரு தாட், நீங்க மோட்டிவேட் பண்ணலனாலும் டிமோட்டிவேட் பண்ண வேணான்ற ஒரு சின்ன தாட், அவ்வளவுதான். எஸ் சூப்பர், செமையா போச்சு. எஸ் நல்லா போச்சு. ஆமா இதெல்லாம் அக்கா வந்து அந்த இடத்துல பாத்துட்டு இருந்தாங்கன்னா கழுதுருப்பாங்க. 2 டிஷ் பாக்ஸ் போயிருக்கும் உள்ள. டீப்ஸுக்குலாம் சரியான ரெஸ்பான்ஸ். பிச்சுக்குலாம் அப்பா கத்துறாங்க, பிச்சு எப்படி இருக்கா அப்படின்னு. அவெல்லாம் வந்திருந்தா 4 ஸ்டெப் போட்டுருப்பா ஸ்டேஜ்ல. இல்ல நான் யோசிச்சேன், போகும்போது யோசிச்சேன், பேசாம பிச்சு கூட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாப்பாங்களா இதெல்லாம், யாரு இவங்க, நான் தான்மா ராஜாவா நினைச்சு பாருங்க. அவெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க தெரியல. வாழ்க்கை எப்படி யாரை எங்க கொண்டு போக ஞாபகம் இருக்குமா நம்மளெல்லாம்? இருக்கும். அப்ப வந்து வ்ளாக் எல்லாம் பாப்பா கண்டிப்பா. அவளுக்கு ஒரு விவரம் வந்ததுக்கு அப்புறம், குழந்தையா இருக்கும் போதே அதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. பட் விவரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா நம்ம லைஃப்ல அப்படின்னு பிச்சு பார்க்கும்போது டிஜிட்டல் ரெக்கார்ட் மாதிரி. ஆமா, அண்ணன் சுபாஷா நினைச்சாதான் கொஞ்சம் கவலை. மாட்டிக்கிட்டு இருக்கா நேபாள்ல. எனிவேஸ் சூப்பர் டன், தேங்க்யூ. அண்ட் யாரெல்லாம் இன்னும் வெயிட்னம் vlog பார்க்கலே மறக்காம பாருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் லைக்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ guys, take care, bye 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 bye.